ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பாகற்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா பாகற்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நான் மெலிசாக ஒன்று கட் பண்ணதுனால அது ரொம்ப வதங்கிடுச்சு. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது வதங்க லேட் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெந்துடும். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இந்த தோல்லாம் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளி நான் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இன்னும் காரம் தேவைப்படுங்கிறதுனால இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வதக்கி வச்சுருக்க பாகற்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து காய் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வேகட்டும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சேர்க்கும்போது வீடியோ ஆன் பண்ண மாதிரி இருந்துட்டேன். தேங்காய் பாருங்கள் சேர்த்துட்டேன். நான் தேங்காயில் 3 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம், தேங்காய் அரை மூடி சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான பாகற்காய் புளிக்குழம்பு தயாராகிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி and சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.